ஆலய பழுதுபார்ப்பு. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் வந்து, வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காவலாளருமாய் இருந்தார்கள். யோசியா யூதா தேசத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு ஆலயத்தை பழுது பார்க்குமாறு தன்னுடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடுகிறான். யோசியா தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்புகிறான். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து 5 அல்லது 6 வருஷங்களுக்கு பின்பு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. யோசியாவின் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி காலத்திலும் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும் போதும் எரேமியா தீர்க்கதரிசி யோசியா ராஜாவோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தால் மாத்திரம் போதாது, அந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகளும் நடைபெற வேண்டும். ஆலயம் சுத்திகரிக்கப்படும் போது அது ஆராதனைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆலயத்தை சுத்திகரித்த பின்பு அங்கே கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால் அந்த ஆலயம் மறுபடியும் அசுத்தமாகிவிடும். கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுவதை நேசிப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் பல வருஷங்களாக ஆராதனைகள் நடைபெறவில்லை. அங்கே விக்கிரகங்களுக்கு பலிபீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசியா விக்கிரக சிலைகளை எல்லாம் ஆலயத்தில் இருந்து வெளியேற்றி ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். கர்த்தருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டாலும் அது பழுதடைந்திருக்கிறது. யோசியா ஆலயத்தை பழுது பார்க்கும் பொறுப்பை 3 பேரிடம் பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கிறான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் இந்த பணிவிடையை ஒப்புவிக்கிறார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்ந்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவிக்கிறார்கள். இல்க்கியா இஸ்ரவேலில் 24வது பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்கிறான். அவர்கள் வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரர் ஆனவர்களின் கையில் அதை கொடுக்கிறார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுக்கிறார்கள். மனாசேயிலும் எப்ராயிமிலும் மீதியானவர்கள் இருந்தது போலவே 10 கோத்திரத்தாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பின்பு அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் மீதியானவர்கள் இருக்கிறார்கள். எப்ராயிம் என்னும் பெயர் 10 கோத்திரத்தாரை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான வார்த்தையாகும். 2ஆம் முறையாக தேவாலயம் பழுது பார்க்கப்படுகிறது. யோசியாவின் காலத்தில் ஒரு முறையும் யோவாசின் காலத்தில் ஒரு முறையும் ஆக 2 முறைகள் தேவாலயம் பழுது பார்க்கப்படுகிறது.
அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்ப ஆசாரிகளுக்கும் அதை கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்யுமாறு நியமிக்கப்பட்ட மனுஷர் தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்கிறார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்தியரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருக்கிறார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். லேவியர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லோரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசல் காவல்காரருமாய் இருக்கிறார்கள்.